இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் 4th சாப்டர் எடுத்துக்காட்டு 4.2 பார்க்க போகிறோம். என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். முக்கோணம் ஏபிசி வடி ஒத்தவை அல்லது சிமிலர். சரிங்களா, முக்கோணம் பிக்யூஆர். இதுக்கு மீனிங் என்னென்னா, இந்த ரெண்டு முக்கோணமும் வடி ஒத்தவையா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா, கொஷின் நம்ம முக்கோணம் கொடுத்துருக்காங்களா. அப்போது இதனுடைய பக்கம் இப்போ ஏபிசி பிக்யூஆர். சரிங்களா, இப்போ இந்த இடத்துல விகிதம் இங்கே 3 அப்படின்னும் போது இங்கே 6, இங்கே 4, இங்கே 10. அப்போது சேம் விகிதம் சமமாக இருக்கா அப்படின்றத நம்ம விகிதம் சமமாக இருக்கா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், தீர்வு. கொஷினை கொடுத்துருக்காங்க. முக்கோணம் ஏபிசி சிமிலர் முக்கோணம் பிக்யூஆரில். அப்போ எப்பயும் போல் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ஏபி எடுப்போம், அடுத்து பிசி, அடுத்து ஏசி. இங்கே அதே போல் எப்பயும் போல் பிக்யூ, கியூஆர், அடுத்து பிஆர். சரிங்களா, ஃபஸ்ட்டு ஏபி அப்படின்னா என்ன வரும், பிக்யூ. இப்போ ஏபி என்ன மதிப்பு 6, பிக்யூ என்ன மதிப்பு 3. இது கேன்சல் பண்ண முடியுமா? கேன்சல் பண்ணால் 1 3 3 2 3 6. இப்போ என்ன வரும் 2. கீழே எதுவுமே இல்லைன்னா 1க்கு தான் அர்த்தம். சரிங்களா, அடுத்து பிசி, இங்கே கியூஆர். பிசி டிவைட் பை கியூஆர். பிசி அளவு என்ன 10 டிவைட் பை கியூஆர் அளவு என்ன 4. கேன்சல் பண்ண 2ல் கேன்சல் ஆகுமா? 2 4, I 2 10. அப்போது 5/2. அடுத்து பாருங்கள், ஏசிக்கு நமக்கு அளவு கொடுக்கல, அதே போல் பிஆருக்கும் அளவு கொடுக்கல. இப்போ இந்த 2 டைம்லேருந்து பாருங்கள், நமக்கு இங்கே 2/1 வந்திருக்கு, இங்கே 5/2 வந்திருக்கு. இந்த இடத்துல ஒத்த பக்கங்களுடைய விகிதம் பார்த்திங்கன்னா சமமாக இருக்கான்னா சமமாக இல்லை. அப்போ இந்த இடத்துல இந்த 4AB டிவைட் பை பிக்யூ நாட் ஈக்குவல் பிசி டிவைட் பை கியூஆர். அப்போது இங்கே இங்கு முக்கோணம் ஏபிசி ஆனது முக்கோணம் பிக்யூஆருக்கு வடிவொத்தவை அல்ல, இல்லை வடிவொத்தவை கிடையாது அப்படின்னு கீழே ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க.